99% ஹிந்தி பிகினர்ஸ்க்கு இந்த ட்ரிக் தெரியாது. 100க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். ஆனா ஒருத்தருக்கு கூட இந்த ட்ரிக்னா என்னன்னே தெரியல. நீங்க பல மாசமா கஷ்டப்பட்டு ஹிந்தி படிச்சுட்டு இருந்தாலும் உங்களால ஃப்ளூயண்டா பேச முடியாததுக்கு காரணம் இந்த ட்ரிக் தெரியாததுதான். என்னோட ஃப்ரெண்டு மதுரையில சாரி பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க சாரி கலெக்ஷனுக்காக சூரத் வந்திருந்தாங்க. ஹிந்தி அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கறதுனால ஹெல்ப்புக்கு நானும் போற மாதிரி பிளான் இருந்துச்சு. காலையில இருந்துச்சு ஷாப்பிங் கிளம்பும் போது நான் கேட்டேன், என்னென்ன பேசணும்னு முன்னாடியே சொல்லிடு, நான் போய் பேசணும்ல அப்படின்னு. இல்ல நான் வந்து ஹிந்தி பேச ஆரம்பிச்சிட்டேன், நான் முன்ன மாதிரி கிடையாது, நானே பேசிடுவேன் அப்படின்னாங்க. சரி ஓகேன்ட்டு கேப் புக் பண்ணி கேப் டிரைவர் கிட்ட ஓடிபி கொடுத்துட்டு அட்ரஸ் சொல்லு, உனக்கு தான் ஹிந்தி தெரியும்ல, அட்ரஸ் சொல்லு. இல்ல நான் வந்து சர்ப்ரைஸ், நான் கடையில போய் தான் ஹிந்தி பேசுவேன். சரின்னு கேப்ல கிளம்பிட்டோம். கடைக்கு போயிட்டு மெட்டீரியல் எல்லாம் சொல்லு அப்படின்னா, மெட்டீரியல் சொன்னா அவங்களுக்கு புரியுமோ புரியாதான்னு தெரியல, நான் சொன்னா அதெல்லாம் நீயே சொல்லிடு. சரி மெட்டீரியல் எல்லாம் நானே சொல்லிட்டேன். மெட்டீரியல் வந்ததுக்கு அப்புறம் இவங்க அந்த சேல்ஸ் பாய் பார்த்துட்டு, கடையில வேலை செய்றவரை பார்த்துட்டு, ஏ கித்தனா ஹே அப்படின்னாங்க. இதோட விலை எவ்வளோ, ஏன்னா இதோட விலை எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு உடனே என்ன பார்த்து, எப்படி நான் சொன்னேன், சூப்பரா பேசுறேன் ஹிந்தி. அதுக்கப்புறம் இஸ்மே தூசரா கலர் ஹே கியா அப்படின்னு கேட்டாங்க என்னோட ஃப்ரெண்டு. அப்படின்னா இஸ்மேனா இதுல, தூசரானா ரெண்டாவது இல்லைன்னா வேற, கலர் ஹே கியா, இஸ்மே தூசரா கலர், இதுல வேற இல்ல ரெண்டாவது கலர் இருக்கா? அவர் வந்து இதுல 12 கலர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து காமிச்சாரு. மறுபடியும் என்ன அப்படியே பெருமையா பார்த்து சிரிச்சாங்க. நான் சொன்னேன், சான்ஸே இல்ல, வேற லெவல்ல ஹிந்தி பேசுறேன். அந்த கடையில அன்னைக்கு ஒரு 50 தடவை இந்த 2 சென்டென்ஸ் மட்டும் பேசிட்டே இருந்தான். 3வது சென்டென்ஸ் படிச்சிருந்தா தானே பேசுறதுக்கு, இந்த 2 தான் படிச்சுட்டு வந்திருக்கா, இந்த 2 மட்டுமே பேசிட்டு இருந்தான். என் ஃப்ரெண்டு ஏதோ பேட்டர்ன் வேணும்னு கேட்டாங்க. அந்த ஷாப்கீப்பர் பேட்டர்ன் காமிச்சாரு, இவங்களுக்கு பிடிக்கல. அப்ப என்னை பார்த்து, இதுல வேற பேட்டர்ன் வேணும், நீ கேளு அப்படின்னு சொன்னான். நான் வந்து, உனக்கு தான் தெரியுமே, நீயே கேளு, கிண்டல் பண்ணாத, எனக்கு எவ்வளவு ஹிந்தி தெரியும்னு உனக்கு தெரிஞ்சிருச்சுல, நீயே கேளு. நான் சொன்னேன், கிண்டல் எல்லாம் பண்ணல, इसमें दूसरा कलर है क्याன்னு கேட்டல, அதுலயே इसमें दूसरा पैटर्न है क्या, கலருக்கு பதிலா பேட்டர்ன் போட்டுட்டா அவ்வளவுதான், நீ படிச்ச 2வது சென்டென்ஸ்ல இருந்தே கேட்டலாம் இதைய. ஆமா இல்ல, அதானே இது அப்படின்னா. அன்னைக்கு நைட்டு போயிட்டு என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 10 சென்டென்சஸ் கிட்ட சொல்லி கொடுத்தேன் ஹிந்தில. இதை வச்சு நீ நாளைக்கு ஷாப்பிங் பண்ணிடலாம், இதை நல்லா படிச்சுட்டு நாளைக்கு இதை வந்து பேசு, கடையில பேசி பழகு அப்படின்னு சொன்னேன். அது எப்படி 10 சென்டென்சஸ்ல நாளைக்கு ஃபுல் ஷாப்பிங் என்னால பண்ண முடியும் 10 சென்டென்சஸ் வச்சே அப்படின்னா. நான் சொன்னேன், இந்த 10 சென்டென்சஸ் வந்து ஸ்கெலிட்டன் சென்டென்சஸ். இந்த சென்டென்சஸோட பேரு ஸ்கெலிட்டன்னா எலும்பு கூடு இல்லையா, ஸ்கெலிட்டன் சென்டென்சஸ். அதனால இதை வச்சே நம்ம நிறைய சென்டென்சஸை ஃப்ரேம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் அவங்ககிட்ட கேட்டேன், ஸ்கெலிட்டன் சென்டென்சஸ்னா உனக்கு இப்போ வரைக்கும் என்னன்னே தெரியாதா அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, எனக்கு ஹிந்தி யாராவது எப்படி படிக்கணும், இல்லைன்னா இந்த மாதிரி ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு ஆள் இருந்தா தானே தெரியும், எனக்கு இப்போ வரைக்கும் ஸ்கெலிட்டன் சென்டென்சஸ்னா என்னன்னே தெரியாது அப்படின்னாங்க. அவங்க மட்டும் இல்ல, 99% ஹிந்தி பிகினர்ஸ்க்கு ஸ்கெலிட்டன் சென்டென்சஸ்னா என்னன்னு தெரியறது இல்ல. அப்படின்னா என்ன நம்ம இப்ப பார்க்கலாம். அருவினை என்ப உளவோ, கருவியான் காலம் அறிந்து செயின். இந்த திருக்குறள் நீங்க படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செயலை செய்யறதுக்கான தந்திரங்களை தெரிஞ்சுக்கிட்டு ஏற்ற காலம் அமையும் போது ஒரு செயலை செஞ்சு முடிக்க முடியாத செயல்னு எதுவுமே கிடையாது. நீங்க எடுத்திருக்கிற இந்த செயல், ஹிந்தி படிச்சே ஆகணும் அப்படின்னு எடுத்திருக்கிற செயல் உங்களுக்கு கஷ்டமா தோணலாம். ஆனா அதற்கான தந்திரங்கள் உங்களுக்கு வேணும்னா, டிப்ஸ் வேணும்னா ஹிந்தி மொழி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலரா எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா டைம் வேஸ்ட் ஆகாது அப்படிங்கிற டிப்ஸ் கிடைச்சிட்டே இருக்கும். நான் சொல்லி கொடுத்த அந்த 10 ஸ்கெலிட்டன் சென்டென்சஸ் வச்சுட்டு அடுத்த நாள் என் ஃப்ரெண்ட் எப்படி ஷாப்பிங் பண்ணாங்க அப்படிங்கறத நான் உங்களுக்கு வீடியோ எண்ட்ல சொல்றேன். என்னோட ஃப்ரெண்டு மாதிரி நீங்களும் ஹிந்தி கத்துக்கிறதுனால உங்களோட பிசினஸ் ப்ராஃபிட் அதிகமாகும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, ஸ்கெலிட்டன் சென்டென்சஸ்னா என்னன்னு இந்த வீடியோல நான் கம்ப்ளீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நீங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு ஸ்கெலிட்டன் சென்டென்சஸை படிச்சுட்டு ரெகுலர் ஹிந்தி ஸ்பீக்கர், தினமும் ஹிந்தி பேசுறாங்கன்னா அவங்க கிட்ட பேச ஆரம்பிங்க. இல்ல உங்க பக்கத்துல ரெகுலர் ஹிந்தி ஸ்பீக்கர் இல்லை அப்படின்னா, நானே ஒரு ரெகுலர் ஹிந்தி ஸ்பீக்கர் தான். நான் வந்து குஜராத் கவர்மெண்டோட ட்ரைனிங் அகாடமியான ஸ்பீப்பால லெக்சரரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு சிம்பிளான ட்ரெண்டான ஹிந்தில தான் நான் எல்லா டாபிக்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னோட ஆன்லைன் ஹிந்தி கோச்சிங் கிளாஸஸ் ஜாயின் பண்ணணும்னா ஸ்கிரீன்ல தெரியுற மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்க. இப்போ நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது இஸ்மே தூசரா கலர் ஹே கியா அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் பார்த்தோம் இல்லையா, அதுவே ஒரு ஸ்கெலிட்டன் சென்டென்ஸ் தான். அது எங்கெங்க எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்கலாம்.
इसमें दूसरा कलर है क्या க்கு பதிலா அந்த கலருக்கு பதிலா நீங்க என்னென்ன ஆட் பண்ணலாம் பாருங்க. மெட்டீரியல், சைஸ், பேட்டர்ன், பார்டர், டிசைன் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். इसमें दूसरा पैटर्न है क्या, बॉर्डर है क्या, मटेरियल है क्या, इसमें दूसरा साइज है क्या. கரெக்டா? இப்ப இதுக்கு பேர் தான் ஸ்கெலட்டன் சென்டென்சஸ். ஸ்கெலட்டன் சென்டென்சஸ்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இன்னொரு ஸ்கெலட்டன் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். मुझे blank, அந்த blank அப்படியே வச்சுக்கோங்க. அந்த blankல இப்ப எதுவும் போட வேண்டாம். मुझे blank लग रही है. இந்த சென்டென்ஸ்க்கு அர்த்தம் என்னன்னா எனக்கு இப்ப எப்படி தோணுது, என்ன தோணுது. मुझे dash அதாவது blank लग रही है. இப்ப நம்ம இந்த ஸ்கெலட்டன் சென்டென்ஸ்ல டிஃபரெண்ட் வேர்ட்ஸை போட்டு ஃபில் பண்ணி அதை எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுதுன்னு பார்க்கலாம். मुझे ठंड लग रही है, எனக்கு குளிருது. அதே மாதிரி பாருங்க, मुझे महंगी लग रही है, எனக்கு இது விலை உயர்ந்ததா தெரியுது. मुझे महंगी, महंगीனா விலை உயர்ந்தது, காஸ்ட்லி. मुझे ओल्ड फैशन लग रही है, ओल्ड फैशनனா பழைய ஃபேஷனா தெரியுது. मुझे पुरानी लग रही है, पुरानीனா பழசு, எனக்கு இது பழசு மாதிரி தெரியுது. मुझे सस्ती लग रही है, सस्तीना चीप, எனக்கு இது மலிவானதா தெரியுது. मुझे अच्छी लग रही है, अच्छीना गुड, எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா இருக்கு. मुझे गर्मी लग रही है, गर्मीना हॉट, சூடு, வெயிலா இருக்கு, எனக்கு கொஞ்சம் வெயிலா தெரியுது. இப்ப நம்ம படிச்ச இந்த ஸ்கெலட்டன் சென்டென்சஸ்ல நான் தமிழ்ல எழுதும் போது பிராக்கெட்ல இங்கிலீஷ் லெட்டர்ஸ் போட்டிருக்கேன். இது எதுக்குன்னு உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். என்னன்னு புரிஞ்சிருந்ததுனாலும் கமெண்ட் செக்ஷன்ல அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, புரிஞ்சவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நம்மளோட கமெண்ட் செக்ஷனை நம்ம ஒரு டிஸ்கஸ் பண்ற பிளாட்ஃபார்மா மாத்திட்டோம்னா அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இன்னொரு ஸ்கெலட்டன் சென்டென்ஸ் பார்க்கலாம். क्या तुम blank कर सकते हो, तुमனா நீ, कर सकते அப்படின்னா கர்னா செய்யறது, சக்தேனா முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. क्या போட்டதுனால என்ன ஆயிடுச்சு, இது क्वेश्चन ஆயிடுச்சு. क्या तुम blank कर सकते हो, உன்னால இதை செய்ய முடியுமா. இப்ப இதுல என்னென்னலாம் ஃபில் பண்ணலாம்னு பார்க்கலாம். மதத், மதத்னா உதவி. क्या तुम मदद कर सकते हो, உதவி செய்ய முடியுமா. கம் குறைக்க முடியுமா. क्या तुम कम कर सकते हो, ஏசியை குறைக்க முடியுமா, விலையை குறைக்க முடியுமா. क्या तुम ज्यादा कर सकते हो, அதிகப்படுத்த முடியுமா. क्या तुम बात कर सकते हो, बातனா பேசுறது, பேச முடியுமா. என்னோட ஆன்லைன் கிளாஸ்ல நிறைய பேருக்கு இந்த கர்ரை எங்க போடணும் போடக்கூடாதுங்கிற டவுட் வரும். சோ இப்ப கர்ரோட நம்ம ஒரு ஸ்கெலட்டன் சென்டென்ஸ் பார்த்தோம், கர் இல்லாம ஒரு சென்டென்ஸ் பார்த்தரலாம். அப்பதான் உங்களுக்கு புரியும் எங்க போடணும் போடக்கூடாதுன்னு. பட் நீங்க ரெகுலர் ஸ்பீக்கர் கிட்ட பேசும்போதுதான் இந்த கன்ஃபியூஷன்ஸ் கிளியர் ஆகும். இப்ப கர் இல்லாம பாருங்க, क्या तुम blank सकते हो, கர் இல்ல. இப்ப இதுல என்னென்ன ஃபில் பண்ண முடியும்னு பார்க்கலாம். ஹட், மூவ் அதாவது விலகு அப்படின்னு அர்த்தம். क्या तुम हट सकते हो, கொஞ்சம் நகர்றீங்களா, கொஞ்சம் விலகுறீங்களா. क्या तुम उठ सकते हो, எந்திரிக்க முடியுமா. क्या तुम बता सकते हो, இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் சொல்லிடுறீங்களா. பத்தானா இன்ஃபார்ம். இப்ப இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா கர் இல்ல. சோ கரோட கர் இல்லாம ரெண்டு ஸ்கெலட்டன் சென்டென்சஸ் இல்லையா. என்னோட ஃப்ரெண்டு 2வது நாள் ஷாப்பிங்ல என்ன பண்ணாங்கன்னு வீடியோ எண்ட்ல சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. அவங்க கஷ்டப்பட்டு நைட் எல்லாம் படிச்சாங்க. காலையில ஷாப்பிங் போனோடனையும் எனக்கு பயமா இருக்கு, இன்னைக்கு நான் எதுவும் பேச போறது இல்ல, நான் 2வது ட்ரிப் வருவேன்ல, அப்ப இதெல்லாம் படிச்சுட்டு வந்துடுறேன், அப்ப பேசுறேன் அப்படின்னாங்க. சுத்தம் அப்ப இன்னைக்கும் அதே 2 சென்டென்ஸ் தானா அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவங்க இன்சல்ட் பண்ணாத அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நான் இன்சல்ட் பண்றது இருக்கட்டும், கடைக்காரர் இன்னைக்கு டென்ஷன் ஆகி திட்டிடுவாரு. திட்டுறதுன்னு சொன்னோன்னே ஞாபகம் வருது, ஹிந்தில திட்டுறதுக்கு டாப் 5 பேட் வேர்ட்ஸ் என்னங்கறத ஒரு வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். வீடியோ லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ ஹிந்தி படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஹிந்தி படிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுச்சுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.